உங்களை ஒரு சில பேர் உதாசீனப்படுத்தியிருக்கலாம், உங்களை ஒரு சில பேர் கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை ஒரு சில பேர் வேதனைப்படுத்தியிருக்கலாம். அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யட்டும். நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். பவுல் இப்படியாக சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவ ஜனங்களே, உங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டு தருவாராக. சவுளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சவுளோ காது கேளாதவன் போல இருந்தான் என்று நம்ம சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எத்தனை விதமான நிந்தனையான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவன் காது கேளாதவன் போல் அந்த நேரத்தில் அவன் இருந்ததுனால தான் அவன் ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவனுக்கு செய்ய முடிந்தது. அவன் அதை பெற்றுக்கொள்ளவன் ஆயத்தமாக இருந்தான். அன்பு தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க இப்படி பேசுவாங்களோ அப்படி சொல்லி எதை குறிச்சுமே நீங்கள் நினைக்காதீங்க.